நான் ஜிம்மில் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ப்ரொஃபஷனல் ட்ரைனர் அப்படிங்கிறனால ஜிம்மில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கூப்பிட்டாங்க, ப்ரோ கொஞ்சம் தனியாக வாங்க ப்ரோ அப்படின்னு. என்னடா அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இருக்குது, எனக்கு போட்டு வரீங்களா அப்படின்னு. உண்மையிலேயே ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்களா? பதினஞ்சு கிலோ டம்பிளை தூக்கி செஸ்ட் போடு, 20 கிலோ டம்பிளை தூக்கி ஷோல்டர் போடுன்னு சொல்லி அவனை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. மோட்டிவேட்னா அந்த மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். யாருக்காக இருந்தாலும் வில்லு இந்த மாதிரியான பாட்டெல்லாம் போட்டால் எந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகுமோ அதை விட டோஸ் அதிகமாகவே கொடுப்பாங்க. அதை நம்பி அவங்களும் பண்ணுவாங்க. ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறதுனுடைய பின்விளைவு எங்கே வரும்னா, அது உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்டை உடைக்கும், உங்கள் கிட்னி ஃபெயிலியரை கொண்டு வரும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். சிலர் யூடியூப் இன்ஸ்டாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறதுன்னு இப்போ பெரும்பாலும் அந்த கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி நிறைய டைப்பில் இருப்பாங்க. ஒரு 30% நீங்கள் வந்து ஜிம்மில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஃபுட் எடுத்துக்கிங்க அப்படின்னா 70% உங்களுடைய ஸ்லீப், உங்களுடைய ரெஸ்ட் ரொம்பவே முக்கியம். அதில் தான் இங்கே பலரும் கோட்டை விட்டுறாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ரொம்ப ஜிம்முக்கு போகாத, ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவேன்னு சொல்லி எங்கள் கேமராமேன் என்னை வந்து பயமுறுத்தினார். உண்மையிலேயே ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிம்முக்குள்ளே ஒருத்தன் வரான்னு வச்சுங்களேன், நியூ பிகினர் வரான்ற பட்சத்தில் அங்கே வேரியஸ் டைப் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒன்று குரூப்பாக பண்ணுறது, இல்லை வந்து ஆல்ரெடி ஸ்டேஜில் ஏறின வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்லா கட்டுமஸ்தானாக இருப்பாங்க. சிலர் வந்து இவங்கள மாதிரி பிகினர்ஸ், சிலர் யூடியூப் இன்ஸ்டாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறதுன்னு இப்போ பெரும்பாலும் அந்த கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி நிறைய டைப்பில் இருப்பாங்க. புதுசாக வரவங்க யார்கிட்ட போய் அறிமுகமாவாங்க அப்படின்னா, எடுத்த வேகத்திலே, அதாவது ஜிம்முக்கு வந்து ஒரு 2 மாதத்துலேயே எனக்கு வந்து பைசப் வந்துடணும், ஆர்ம்ஸ் அதாவது செஸ்ட் வந்துடணும், ஷோல்டர் வந்துடணும், ட்ராப்ஸ் வந்துடணும், எல்லாமே வந்துடணும்னு நினைக்கிற ஒரு குரூப்பு கிட்ட தான் வழக்கமாக போய் மாட்டுவாங்க. நானும் ஆரம்பத்தில் அப்படிலாம் மாட்டிக்கிறேன். ஸோ அப்படி மாட்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, எடுத்த வேகத்தில் அவங்க வந்து ஹெவி ஒர்க் அவுட் கொடுக்கறது. ஏன்னா பிகினர்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பேசிக்கான ஒர்க் அவுட்டில் ஆரம்பித்து தான் நம்ம ஹெவியாக போகணும். பிகினர், இன்டர்மீடியட், அப்புறம் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணுறது. ஆனால் உள்ளே போன உடனே 15 கிலோ டம்பிளை தூக்கி செஸ்ட் போடு, 20 கிலோ டம்பிளை தூக்கி ஷோல்டர் போடுன்னு சொல்லி அவனை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. மோட்டிவேட்னா அந்த மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். யாருக்காக இருந்தாலும் வில்லு இந்த மாதிரியான பாட்டெல்லாம் போட்டால் எந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகுமோ அதை விட டோஸ் அதிகமாகவே கொடுப்பாங்க. அதை நம்பி அவங்களும் பண்ணுவாங்க. கடைசியில் 2 நாள் கழிச்சு பார்த்தா கை பிடிச்சிக்கிச்சு, கால் பிடிச்சிக்கிச்சு, மசில் கிராம்பு, ஸ்ட்ரெயின், ஸ்ப்ரெயின்னு சொல்லி அதோட ஜிம் பக்கம் வர மாட்டாங்க. இது யாருன்னா இந்த ரெசல்யூஷன் எடுப்பாங்க இல்லையா, வருஷத்துக்கு ஒருத்தங்க, அந்த குரூப் பண்ணுற வேலை. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜிம்மில் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ப்ரொஃபஷனல் ட்ரைனர் அப்படிங்கிறனால ஜிம்மில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கூப்பிட்டாங்க, ப்ரோ கொஞ்சம் தனியாக வாங்க ப்ரோ அப்படின்னு. என்னடா அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இருக்குது, எனக்கு போட்டு வரீங்களா அப்படின்னு. சின்ன பையன், பிகினர், அவனுக்கு அப்புறம் அந்த ஸ்டீராய்டு கிடச்சின்னு பார்க்கும்போது இல்லை பிரதர் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது பிரதர்னு சொல்லி நான் வந்துட்டேன். ரொம்ப சர்வசாதாரணமாக 10,000க்கும் 15,000க்கும் இங்கே வந்து ஸ்டீராய்டு கிடைக்குது அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இந்த போலி மெடிக்கலை வந்து எப்படி வந்து கண்டறிந்து அவர்களுக்கான லைசன்ஸை ரத்து பண்ணுறாங்களோ, இப்போ இந்த மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறவங்களையும் நம்ம பண்ணணும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு அப்போ தான் வந்துச்சு. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா, சம்மந்தம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்பாக ஹார்ட் அட்டாக் ஜிம்முக்கு போனாலே ஹார்ட் அட்டாக் வந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு 5 ரீசன் இருக்குது. குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், ஜெனட்டிக்கலாக உங்கள் தாத்தாக்கு, பாட்டிக்கு, இல்லை முன்னாடி இருந்தவங்களுக்கு, இல்லை அப்பாவுக்கு, இவங்களுக்கு இயல்பாகவே அந்த ஜீனில் ஹார்ட் அட்டாக் வரக்கூடியான அந்த ஜீன் கட்டமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சிம்டம்ஸ் இருக்கும், பட் ஹெவியான ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது அந்த சிம்டம்ஸை ட்ரிகர் பண்ணி விடுறதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் வருது. இல்லை பிளாக்கேஜாக இருக்கட்டும், இல்லை என்லார்ஜ்டு ஹார்ட்டு, அதே மாதிரி ரிதமில் வரக்கூடிய ப்ராப்ளம் சொல்லி நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர டைமில் இவங்க ஒர்க் அவுட்டை ஹெவியாக போடும்போது கடைசியில் எங்கே யார் போய் பழியை வாங்கிக்கிறா அப்படின்னா, ஜிம் ட்ரைனரும் அந்த ஜிம் நிறுவனம் தான் அந்த பழியை வாங்கிக்குது. அதனால் கடைசியில் எங்கே நியூஸில் எப்படி வரும், ஹெவி ஒர்க் அவுட் பண்ணதுனால ஹார்ட் அட்டாக், வீடியோ பண்ணிட்டு இருந்தார் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ புனித் ராஜ்குமார் கூட அவர் ஜிம்மில் தான் இறந்தார். அதனால் அதெல்லாம் காரணமாக காட்டி சொல்லுவாங்க. பட் பேசிக்காகவே ஒர்க் அவுட் அப்படிங்கிறது உங்கள் உடலை நல்ல முறையில் வச்சுக்கிறதுக்காகவே தவிர உங்கள் உடலை கெடுத்துக்கிறதுக்கான வேலை வந்து ஜிம்மில் கிடையாதுங்கிறத அடிப்படையிலேயே புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து ஜிம்முக்கு போகாத ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொன்ன கேமராமேனுக்கு இந்த செய்தி சமர்ப்பணம். சரி, 2வது என்ன அப்படின்னா, ஈகோ லிஃப்டிங்கை பொறுத்த அளவுக்கு தலை விடுதலை அந்தெல்லாம் பாட்டுலாம் போட்டுன்னு வச்சிங்களேன், எவ்வளோ கிலோ வந்தாலும் தூக்கி அடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ அந்த டைமில் ப்ராப்பராக வார்ம் அப் இல்லாமல் ஹெவியாக ஸ்குவாட் பண்ணுறது, டெட் லிஃப்ட் பண்ணுறது, இல்லை வந்து ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணி அப்படியே ப்ரீத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதெல்லாம்
கடைசியில் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டோம் அப்படின்னா உங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷனை பெரிய அளவில் அது வந்து டேமேஜ் பண்ணும். ஏன்னா ஆப்ஸ் ஒர்க் அவுட்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ணாலே சூப்பராக வந்து கொண்டு வரலாம். ப்ராப்பராக இந்த விஷயத்தை தெரிஞ்ச ட்ரைனர்ஸ் கிட்ட நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கனாலே வெறும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை வச்சு உங்களால் ஒரு ஒர்க் அவுட்டை வந்து சூப்பராக வந்து சாலிடாக கொண்டு போக முடியும். பட் இதையெல்லாம் நீங்கள் வந்து ஈகோ லிஃப்டிங்கில் நான் என்னால் இவ்வளோ பண்ண முடியும் அவ்வளோ பண்ண முடியும் நான் வந்து இத்தனை வருஷமாக பண்ணிட்டு அதெல்லாம் தேவை கிடையாது. இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன வெயிட் வேணுமோ அதை பண்ணாலே போதும். அதை தாண்டி நம்ம இந்த ஈகோ லிஃப்ட் பண்ணுறோம்னா அது கடைசியில் கொண்டு போயிட்டு கார்டியக் அரெஸ்ட்லையோ இல்லை ஹார்ட் அட்டாக்லையோ கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றது கூடுதலான தகவல். ஏன்னா பிகினர்ஸ் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெயிட்டை பார்த்தோன்னே அந்த டம்பிள்ஸ்லாம் பார்த்தோன்னே அதெல்லாம் தொட்டணும்டா தூக்கிணுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. அட்வான்ஸ்டான ட்ரைனிங்கை வந்து இப்போவே பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன். அப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் ஈகோ லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிளட் ப்ரெஷரும் சரி, அதே போல் ஹார்ட் ரேட்டும் சரி, ஹார்ட் ஸ்ட்ரெஸ்ஸு சரி, இதெல்லாம் ட்ரிகர் ஆகி அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துணுங்கிறதும் கூடுதலான தகவல். இப்போ தான் ராஜன் உள்ள வராது. அதாவது ஸ்டீராய்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸில் எடுக்கிற ட்ரக்ஸு, மெடிசன், ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ரோல் பண்ணுது. அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அனபாலிக் அப்படின்னா என்ன அப்படின்னா மசில் வந்து டக்குன்னு ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்படக்கூடிய அவுட் சோர்சிங் முறையில் எடுக்கப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியலாக எடுக்கிற மெடிசன்ஸை தான் நம்ம ஸ்டீராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் இன்ஜெக்ஷன் இருக்குது. 10,000, 5,000, 10,000 ஆரம்பித்து லட்சக்கணக்கான ரூபாய் அளவுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம ஸ்டீராய்டுன்னு சொல்கிறோம். இந்த ட்ரக்ஸை எடுக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இது யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் பாடி பில்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் அதுதான். பாடி பில்டர்ன்றது அதுதான் அவனோட வாழ்க்கையே அதுதான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அதை எடுத்து தான் ஆகணும், சும்மா எடுத்துட மாட்டான். அவன் கூட ஒரு 4 டாக்டர் இருப்பாங்க. அவனுடைய கார்டியோ ஃபங்க்ஷன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு, அவனுடைய மசில் ஃபங்க்ஷன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஃபிசியோ அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸ்டீரியோ எடுக்கிற எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னா அர்னால்டு இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறாரு, ரோனி கோல்மனும் உயிரோட தான் இருக்குது, சிவமும் உயிரோட தான் இருக்கிறாரு. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எப்போ எடுக்கிறோம், எதை எடுக்கிறோம், டாக்டரோட கன்சல்டேஷனோட எடுக்கிறோமாங்கிறத தான் நம்ம கவனமாக கொள்ளணுமே வழி. ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல அந்த ஒரு 10,000 15,000 கிடைக்கிற ஸ்டீராய்ட்ஸை வாங்குறதுனால அவனுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஜிம்முக்கு வந்த புதுசில் ஒரு மாதம் 2 மாதத்துலேயே வந்து ஒர்க் அவுட்டோட சேர்த்து ஸ்டீராய்டு எடுக்கிறதுனால அந்த டைமில் வந்த புதுசுலேயே வாரணமாயிரம் சூர்யா மாதிரி உடம்பு ஆக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறதுனுடைய பின்விளைவு எங்கே வரும்னா அது உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்டை உடைக்கும், உங்கள் கிட்னி ஃபெயிலியர் கொண்டு வரும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். இதில் வந்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸே எடுத்துக்கிட்டால் கூட பிபியோடைய அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல் ஹார்ட்டோட என்லார்ஜ்மெண்ட்டு, கொலஸ்ட்ரால் டேமேஜ் ஆகும், பிளட்டோடைய திக்னஸ் வந்து அதிகமாகுன்ற மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறதன் மூலமாக. ஆனால் இதில் இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரிசல்ட்டு சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது எவ்வளோ பெரிய பின்விளைவுகளை கொடுக்குங்கிறத ஜிம்மில் இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸும் சரி, ஜிம் மாஸ்டர்ஸும் சரி அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்களா புரியாமல் பண்ணுறாங்களான்றது பல இடங்களில் தெரியல. ஏன்னா அவங்க மேலேயும் தவறு இருக்குது. நம்ம வந்து வர மக்கள் மேலே மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க அதனால் நான் கொடுத்தோன்றதுலாம் அது ஒரு ரீசனே கிடையாது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் போகும்போது கூட மைதா மாவு மாதிரி ஒரு டப்பா 2 கிலோ இல்லை எடுத்துகிட்டு போக சூப்பராக உடம்பு ஏறுன்னு சொல்லிலாம் என்னையெல்லாம் கொடுத்து ஏமாற்றிருக்கிறாங்க. நானும் அதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். லிட்டரலி அது ஒரு மைதா மாவோட கேவலமாக தான் இருந்திருக்கு. பட் உண்மையிலேயே ஒரு வே ப்ரோட்டீன் எடுக்கிறோம் இல்லை வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு ஸ்டீராய்டே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது சர்டிஃபைடா, இது வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா, இதில் கவர்மெண்ட்டோடைய சீல் இருக்கா, இல்லை இது வந்து பிரிக்கப்பட்டது அதாவது ஓப்பன் சீல் இருக்கா, இல்லை வந்து சீல்டு பேக்கா, இல்லை இது வந்து வெப்சைட்டில் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டில் அதனுடைய கோட் நம்பர் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கரெக்டான ப்ராடக்ட் தான் நம்ம வாங்குறோமான்றதெல்லாம் இங்கே யாருமே பார்க்கறது கிடையாது. எங்கள் மாஸ்டர் சொல்லிட்டாரு, எங்கள் கோச் சொல்லிட்டாரு, அதனால் நான் வாங்கிட்டேன்னு சொல்லி இன்றைக்கி தேதிக்கு பல நோய்களை தான் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ஜிம்முக்கு போகக்கூடிய ஜிம் ரேட்ஸ். ஸ்டீராய்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, ப்ரோட்டீன் வந்து அது ஸ்டீராய்டு கிடையாது. ப்ரோட்டீன் அப்படிங்கிறது அவுட் சோர்சிங் முறையில், ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிடைக்காத அந்த புரத சத்தை நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எடுக்கிறோம். இவ்வளோ தான் ப்ரோட்டீன், இதை போட்டு ஜிம் பவுடர் அந்த பவுடர்னு சொல்லி சில பேர் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து புரிதல் இல்லாமல் பேசுகிறது. இல்லை கூடுதலாக என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியலான ஹார்மோன்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறது. இந்த ஸ்டீராய்டு மாதிரியான விஷயங்களில் இன்ஜெக்ட் பண்ணி அப்படி என்ன அவங்க சாதிக்க போகிறாங்கன்றது தெரியல. நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் சார்பேட்டா படத்தில் ஆரியாவுடைய கெட்டப்பை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன்ஸ் எடுத்ததனுடைய விளைவை நம்ம அதில் நான் குறிப்பிட்டு இல்லை, நான் சொல்கிறதுக்காக நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதனால் அவர் ஒர்க் அவுட் பண்ணலன்னா அர்த்தம் இல்லை, அவர் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸ்டீராய்டு எடுக்கிறவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பட் எப்படி அது மாறுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டீராய்ட்ஸினுடைய அந்த மாதிரியான ஸ்டீராய்ட்ஸ் எங்கே கொண்டு போயிருக்குன்னா ஒரு மேல் பாடியில் செஸ்ட்டில் பூப்ஸ் வரக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டீராய்ட்ஸ் கொண்டு போய் அந்த மசிலை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் தள்ளிடும். ஒருத்தர் வந்து ஸ்டீராய்டு எடுத்துருக்கிறாரா இல்லையாராங்கிறத ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஜிம் ட்ரைனர்ஸ் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. என்ன அப்படின்னா அவங்களுடைய ஷோல்டர், இப்போ நம்ம சார்பேட்டா ஆரியாவுடைய விஷுவலை நீங்கள் மைண்டில் நினச்சி பார்த்துக்கோங்க. அவருடைய ஷோல்டர் ரவுண்ட் ஷேப்பில் 3D ஷோல்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஹியூஜ் ட்ராப் இருக்கும், ஆனால் அப்ராப்ரேட்டாக கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்காது.
கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. அதே போல் வெயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக வெளியே தெரியும். நார்மலாக நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து வரவங்களுக்குமான வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா கண்ணாப்பினான வெயின்ஸ் வந்து உங்களுக்கு வெளியே தெரியும். ஸோ கூடுதலாக வந்து ராப்பிடான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கொஞ்சம் மாதம் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே நீங்கள் ஆரியாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மாதம் தான் இருக்கும். அந்த சார்பேட்டா அந்த ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதம் நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட வந்துச்சு. ஜிம்மில் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவருக்கு அந்த செஸ்ட்டோடைய ஷேப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த மேன் பூப்ஸ் வந்து நார்மலாகவே வந்து இந்த கிரியேட் ஆகிருக்கும். காரணம் ஸ்டீராய்ட்ஸினுடைய இன்டேக் அதிகமாக இருக்குங்கிறதுல நம்மளால் புரிஞ்சுக்கலாம். எப்போ பார்த்தாலுமே ஒரு பம்பப்லேயே பாடி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அப்படியே கை பெருசாக காலு பெருசாக அந்த பம்பப்லேயே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நார்மலாக பண்ணுறவங்க நேச்சுரலாக பண்ணுறவங்க அப்படி இருக்காது. ஆஃப் த டைமில் அதாவது ஒர்க் அவுட் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த பம்பப் இருக்குமே தவிர நார்மல் டைமில் அந்த மாதிரி இருக்காது. பட் ஸ்டீராய்ட்ஸோட யூசேஜ் இவ்வளோ விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இது வந்து வெறும் ஸ்டீராய்ட்ஸ் மட்டும்தான். அப்போ மற்றவங்களாம் இருக்காங்க கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அந்த அந்த பாடி ஷேப்பு, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு. சில நேரம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த லேடிஸுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் வரும் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட வரும். மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது, மூட் ஸ்விங்ஸ் ஆகிறது, அக்ரெசிவாக இருக்கிறது, எல்லாம் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். இந்த எடுத்தவங்களை எப்படி இருப்பாங்கன்ற நான் கண்கூடாக பார்த்துருக்கனால நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் நேச்சுரல் பாடி பில்டிங் நேச்சுராகவே நான் ஃபிட்னஸ் கெயின் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து கிராஜுவலாக இருக்கும். அதே போல் மசிலோட பேலன்ஸ் வந்து கரெக்டான முறையில் டெவலப் ஆகும். ஒரு மசிலும் அதற்கேற்ற டைமு ரெஸ்ட்டு கொடுத்து அதற்கேற்ற ஃபுட்டு கொடுத்து ப்ராப்பரான ப்ரோட்டீனை கொடுத்தீங்கன்னா அதுக்கான கால அவகாசம் எடுக்கும். ஆனால் காலத்துக்கும் அது வந்து நின்று பேசும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி விசஸ் பிராய்லர் கோழி மாதிரி தான். பார்க்க பிராய்லர் கோழி மாதிரி சதையை நிறையா இருக்கலாம் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தால். நாட்டுக்கோழி தான் ஆரோக்கியம்னு வாங்க எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்போ மூணாவதாக ஒரு மேட்டர் இருக்குது ஸ்டீராய்ட்ஸுக்கு அடுத்து என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன் ப்ளஸ் ப்ரீ ஒர்க் அவுட்டோட ஓவர் டோஸ். இந்த ப்ரீ ஒர்க் அவுட் அப்படின்னு சொன்னாலே ப்ரீ ஒர்க் அவுட் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கிற ஒரு பவுடர் தண்ணியில் கலக்கி குடிப்பாங்க. அது வந்து ஒர்க் அவுட்டில் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், வெயிட்டை நல்லா லிஃப்ட் பண்ணுறதுக்கான பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது வந்து கஃபைன் அப்படிங்கிற ஒரு மேஜரான ஒரு எலிமெண்ட்டை தான் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக இந்த காஃபி தூள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சேம் கஃபைன் தான். பட் அதில் இந்த ஃப்ளேவர் அதெல்லாம் ஆட் பண்ணனால ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அதிகமாக அல்லது சரியான ப்ராடக்டாக நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஹார்ட் ரேட்டோடைய அந்த ரேஷியோ வந்து அதிகமாகிறது வாய்ப்பு இருக்குது. பால்பிட்டேஷன் அதாவது இந்த படபடப்பு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிபியோடைய ஸ்பைக்ஸ் அந்த ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகிறதுனாலையும் கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சிம்டம்ஸோடு சேர்த்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம பசங்க பண்ணுற பெரிய மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, டே டு டே லைஃப்பை கரெக்டாக கொண்டு போவாங்க. ஆனால் தூக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் கோட்டை விட்டுருவாங்க, நான் உட்பட. ஏன் அப்படின்னா ஜிம் போகிறாங்க அப்படின்னா ஃபிட்னஸை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப் அப்படிங்கிறது தான் மேஜர் ரோல். ஒரு 30% நீங்கள் வந்து ஜிம்மில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஃபுட் எடுத்துக்கிங்க அப்படின்னா 70% உங்களுடைய ஸ்லீப், உங்களுடைய ரெஸ்ட் ரொம்பவே முக்கியம். அதில் தான் இங்கே பலரும் கோட்டை விட்டுறாங்க. அந்த ரெஸ்ட்லெஸ்ஸோடு வந்து மறுநாள் ஜிம் போகிறது, மறுபடியும் ரெஸ்ட்லெஸ்ஸோடு போய் அரை தூக்கத்தை தூங்குறது, ஃபோனை நோண்டுறது, நைட்டு 12-1 மணிக்கு ஃபோன் நோண்டி அந்த கண் எரிச்சலோட அந்த பிரச்சனையோட மறுபடியும் ஜிம்முக்கு வருதுன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொல்லி பல ரிசர்ச் பேப்பர் வந்துடுச்சு. இந்த மாதிரியான இப்போ நான் சொன்ன இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி விஷயங்களில் இதுவும் மிகப்பெரிய மேஜர் ரோல் பண்ணுது. ஒரு 3-4 மணி நேரம் தூங்குறது, ஸ்மோக்கிங் ஹேபிட் வச்சுருக்கிறது, ஆல்கஹால் ஹேபிட் வச்சுருக்கிறது, அதே போல் எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை சம்மந்தப்பட்ட உங்கள் ஒர்க் அவுட்டை தாண்டி வெளியில் இருக்கிற பிரச்சனைகளோடு சேர்த்து நீங்கள் இந்த பிரச்சனை ஏற்றுறது மூலமாக ஆல்ரெடி நல்லா வெடிக்க காத்திருக்கிற பலூனில் போயிட்டு கையை வச்சு ஒரு அழுத்தழுத்தினா என்ன ஆகுமோ அதுதான் நடக்குது இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை. இதையெல்லாம் தாண்டி போரான டயட், சாப்பாட்டினுடைய ஒழுங்குமுறை இல்லாமல் கண்ட நேரத்தில் போய் சாப்பிட்றது, கண்ட விஷயங்களை சாப்பிட்றது, எக்ஸ்ட்ரா ஃபேட்டு, ஏகப்பட்ட கொலஸ்ட்ரால் உள்ள பொருளை சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுன்னு சொல்லி இதை லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்கில் எல்லா பிரச்சனையுமே வரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வருது. சரி, அப்போது ஒரு 40 வயசுக்கு மேலே ஒருத்தர் வந்து ஜிம்முக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போகலாம். 40 இல்லை, நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை ஆரம்பித்து, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 9th 10th இந்த ஜிம்முடைய அது ஜிம்முன்னு சொன்னாலே அது ஒரு கிரேஸ் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்டவங்க போகலாமான்னா போகலாம். எப்படி ஆரம்பிக்கிறோம், எங்கே ஆரம்பிக்கிறோம், எவ்வளோ கிலோ வெயிட்லேருந்து ஆரம்பிக்கிறோம், ப்ராப்பரான வார்ம் அப் பண்ணோமா, ப்ராப்பரான ஸ்ட்ரெச் பண்ணோமா, ப்ராப்பரான ஃபுட்டை எடுக்கிறோமா, இதெல்லாம் தாண்டிலாம் நான் ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுக்கணும், நான் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது என்ன கேட்டால் நல்லது. அது அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட சரி, ஒரு பாடி பில்டிங் பண்ணுறாங்க, மென் ஃபிசிக் பண்ணுறாங்க, கிளாசிக் பண்ணுறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு ஓகே. பட் நம்மள மாதிரி டே டு டே லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய நீடே கிடையாது.
அதை நீங்கள் வந்து ஜிம்மில் இப்படி பண்ணுறாங்க, என் மேக்னாவை மறக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணுறேன், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சரியான முறையில் இதை கொண்டு போனாலே ஏஜ் ஒரு மேட்டரே கிடையாது. ப்ராப்பரான ட்ரைனர்ஸை வச்சு ப்ராப்பராக இது இப்படி பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வாங்க, நீங்கள் 40 கிலோ எடுத்து அதை தூக்கணும்லாம் அவசியம் கிடையாது, தூக்குனீங்கன்னா ஹார்ட் நின்று போய்டுங்கிறதெல்லாம் ட்ரைனர்ஸும் சொல்லி அவங்கள வந்து கைட் பண்ணால் இந்த மாதிரியான இஷ்யூஸ், இந்த ஹார்ட் அட்டாக் வருது, ஜிம்முக்கு போனாலே செத்துறாங்கன்ற இந்த மித்தாக இருக்கட்டும், இல்லை வெயிட் தூக்கினா ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறதா இருக்கட்டும், இல்லை கார்டியோ பண்ணால் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வரதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரக்கூடிய விஷயமே. அப்படிங்கிறது அதுதான் மேஜராக நான் சொல்ல வர்றது. எதை கன்க்ளூஷனாக நான் முடிக்க வரேன் அப்படின்னா, ஜிம்முக்கு போகிறதெல்லாம் யாரும் ஹார்ட் அட்டாக் வந்து சாக மாட்டாங்க. ஜிம்மில் சரியான முறையில் எக்ஸசைஸ் பண்ணி சரியான முறையில் அவங்க வந்து தங்களை பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். அதை தாண்டி இந்த ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது, கைடன்ஸ் இல்லாமல் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது, கைடன்ஸ் இல்லாமல் ட்ரக்ஸ் எடுக்கிறது, கைடன்ஸ் இல்லாமல் மெடிசன் எடுக்கிறது, ஹெவி வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறன்ற பேரில் பண்ணுறது, ஈகோ லிஃப்டிங் பண்ணுறது, இதையெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியான முறையில் ட்ரைனர்ஸ் அணுகி சரியான ஒர்க் அவுட்டை பண்ணிங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடிய கன்க்ளூஷன். நன்றி.